ஹலோ 12th ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபிசிக்ஸ் செகண்ட் வேல்யூமில் உள்ள 7th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம பேஜஸ் திரட்டுறது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நல்லா. இப்போ தான் நம்ம வந்து ஒரு பேஜஸ் கரெக்டாக வந்துச்சு, லெசன்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம 2 மார்க் வந்து பார்ப்போம். வாங்க 2 மார்க்லேருந்து எது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு பார்ப்போம். சர்க்கிள் பண்ணுறதுலாம் இம்பார்ட்டன்ஸ், ஸ்டேக் அவுட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், 4, 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 5th கொஷின் நல்லா படிச்சுக்கங்க, தரவாக படிச்சுக்கங்க. 6th கொஷின் வந்து 2 மார்க்லேருந்து கேட்பாங்க. அது எப்படின்னா தனித்தனியாக பாயிண்ட்டாக தனித்தனியாக பிரித்து கேட்குறது 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படிச்சுக்கங்க, எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினில் தான் பிரிஞ்சிருக்கு. 7th கொஷின் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th 9th 3 படிச்சுக்கங்க. ஏன்னா 3மே வந்து ரிப்பீட்டட் கொஷின். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிப்பீட்டட் கொஷின் தானே. ஏன்னா கைடில் கொடுத்துருக்கு பாருங்கள், மேலே ரிப்பீட் கொஷின் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 12th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். 10th வந்து கேட்பாங்கன்னு தெரில, ஆனால் மிட் டேர்ம் ஹாஃப் இயரில் கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ரிலேஷன்ஸ் பிட்வீன் போட்டு. நீங்கள் 13th கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் 14th கொஷின் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, மாடரேட் கிடையாது, மிட் டேர்மில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கள் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு கொஷின் மட்டும் கொடுத்துருக்கேன், கேமரா அட்ஜஸ்டிங் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சிருக்கேன். அடுத்தது நீங்கள் 21, 22, 23 இது 3 படிச்சுக்கோங்க, ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 24 வந்து இம்பார்ட்டன்ட், 25 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 25 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இருங்க, நான் கடைசியாக கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன். மேலே வந்து நான் வந்து 22, 23 ஒன்று தான் குறிச்சிருக்கேன். நீங்கள் அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நான் குறித்து வந்து பார்த்துக்குங்க, ஒன்று இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் 30, 31, 32 இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த லெசனில் வந்து உங்களுக்கு அதிகமான 2 மார்க்ஸ் இருக்குது, அதிகமான 5 மார்க்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நிறையா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சாய்ஸ் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் மார்க் பேஸ்லேயே படிக்க ஆரம்பிங்க, ஏன்னா மார்க்குன்னு படித்து தான் உங்களுக்கு மார்க் தான் கை கொடுக்க போகுது. நீங்கள் முக்கியமாக மார்க் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன காலேஜ் எப்படி போகிறது, என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு அதான் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் மார்க் பேஸ்லேயே படிக்க ஆரம்பிச்சிருங்க, வேறு எதுவும் வேணாம். இதில் அந்தளவுக்கு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. இருந்தாலும் இந்த கொஷின் இந்த இதுவும் 2 இல்லை, ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட் இஸ் மேஃபியா இது மட்டும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. அது எதில் கேட்டிருக்காங்கன்னா 2 மார்க்ஸில் தான். 2 மார்க்ஸில் வந்து கம்பல்சரி செம்மா மட்டும் கேட்டிருந்தாங்க, கம்பல்சரிலேயே கேட்டிருந்தாங்க. அது வந்து ஹாஃப் இயர்லியாக குவார்ட்டர்லியும் தெரியல, நான் பப்ளிக் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போலேருந்து நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணால் தான் ஒரு நல்லா படிக்கிற பிள்ளை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மனசில், மேம் மனசில், டீச்சர் மனசில் எல்லோரும் பதிவீங்க நீங்கள், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. சரி வாங்க, இதில் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும், அது ஒரு பாருங்கள் 4th கொஷின்ஸ். இது வந்து நல்ல இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான், முக்கியமான கொஷின். கேட்க வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட கொஷின் அது. நீங்கள் 7th லெசன் வந்து ரொம்ப படிக்காதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன், ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் 7th லெசனை ரொம்ப படிக்காதீங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ மட்டும் படிங்க. ரொம்ப 7th லெசனை போட்டு படிக்காதீங்க. நான் கொடுத்ததோட நீங்கள் வந்து ரிப்பீட்டட் கொஷின் மட்டும் 11th லெசனை படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணணுமே, நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். நான் ஆஸ் யூஷுவல் ஒரு டீச்சராக சொல்கிறது என்னென்னா 7th லெசனில் ரிப்பீட்டட் கொஷின் மட்டும் படிங்க. 1, 2 நான் கொடுத்துருக்கல உள்ள வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிங்க. முக்கால்வாசி நான் கொடுத்ததுலேயே இல்லை ரிப்பீட்டட் கொஷின் கவர் ஆகிடும். 1, 2 விட்டு போகும்ல, அந்த 1, 2 கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க. அது போதும் 7th லெசனில். ரொம்பலாம் போட்டு 7th லெசனை நீங்கள் இது பண்ணிங்கன்னா, நம்ம இப்போ நாளைக்கு 8th லெசன் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுக்கு 6 மணிக்கு வீடியோ போடுவோம்.